எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் இன்பா. நம்ம சேனலை பார்க்குற எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஃபிஷ் டேங்க் செட்டப். அதுக்கப்புறம் ஃபிஷ் டேங்க் செட்டப் பண்ணி ஒரு 4 months கழிச்சு இல்லை ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு அந்த ஃபிஷ் டேங்க் எப்படி இருக்கு, அதுல என்னென்னலாம் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரலாம், என்னென்ன மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இதுக்கு முன்னாடி நான் இந்த ஃபிஷ் டேங்க் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிஷ் டேங்க் எப்படி செட்டப் பண்ணுறது, அதுக்கப்புறம் மேலே நாங்கள் கவர் டாப் ரெடி பண்ணுவோம், ஃபிஷ்க்கு கவர் டாப் அதை எப்படி ரெடி பண்ணுறது வீட்டிலேயே, அதை பற்றி வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். இப்போ இந்த வீடியோ வந்து ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு ஒரு ஃபிஷ் டேங்க் செட்டப் பண்ணி அது சின்ன சின்ன ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து எப்படி அது க்ரோ ஆகி எப்படி அது வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு லைவ்லியான ஒரு என்விரான்மெண்ட்டை ஃபிஷ்ஷுக்கு எப்படி உருவாக்கி தரோம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ஃபிஷ் டேங்க்ல ஒரு 4 ஃபிஷ்ஷஸ் மட்டும் விட்டோம். கப்பீஸ் தான் விட்டோம். பொதுவாக எடுத்த உடனே ரொம்ப பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் எல்லாம் விட்டு நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் பிகினராக இருக்கப்போ நீங்கள் ஒரு சின்ன கப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கப்பீஸ் வந்து ரொம்ப ஒரு சோஷியல் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அது கூட இருக்க ஃபிஷ்ஷஸோட ரொம்ப நல்லா மிங்கிள் ஆகும், ரொம்ப ஃபைட் பண்ணாது, ஸோ ரொம்ப அக்ரெசிவாக இருக்காது. அது வந்து ஒரு நல்ல ஒரு குழந்தை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கப்பீஸ். உண்மையிலே அது அப்படி தான் இருக்குது. நாங்கள் இப்போ வளர்க்குறதால எங்களுக்கு அதை நேரடியாக பார்க்க முடியுது. இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஃபிஷ் டேங்க்குக்கு வந்து சம் பெப்பிள்ஸ் சாயில்ஸ் போட்டு லைவ் பிளான்ஸுக்காக சாயில் வாங்கணும். இது வந்து நம்ம ஃபிஷ் டேங்க் கடைகள்லே கிடைக்கும் இந்த சாயில்ஸ்லாம். அதை நீங்கள் யூஸ் பண்ணி லைவ் பிளான்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கூழாங்கல், உங்களுக்கு வெளியில் கூழாங்கல்லாம் கிடைச்சா அதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா தரவாக வாஷ் பண்ணிவிட்டு, நீங்கள் எப்படி வாஷ் பண்ணணும்னா நீங்கள் ஃபிஷ் டேங்க்குள்ளே போடுறப்போ அந்த கல்லெலாம் ரொம்ப கிளியராக இருக்கணும், அதில் எதுவும் மண்ணெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி நெக்ஸ்ட் டே நீங்கள் அதை வந்து ஃபிஷ் டேங்க்குள்ளே பொறுமையாக வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லைவ் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டிங்ஸாகவும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா அந்த மாதிரி குட்டி குட்டி அந்த பிளாக் கலர் ஜாடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த பிளாக் கலர் ஜாடி நாங்கள் இப்போ வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுக்குறப்போ அதை டைரெக்டாக வைக்காதீங்க. நான் இப்போ வந்து நாங்கள் பண்ண மிஸ்டேக்கை சொல்கிறேன். இதை டைரெக்டாக நீங்கள் வைக்கும் போது என்ன ஆகும்னா அதுக்குள்ளே நிறையா மற்ற எக்ஸ்லாம் இருக்கும். அதாவது ஸ்னெயில் எக்ஸ், மோஸ்ட்லி வந்து லைவ் பிளான்ஸில் ஸ்னெயில் எக்ஸ் இருக்கும். அந்த ஸ்னெயில் எக்ஸ் என்ன ஆகும்னா நாளடைவில் நிறைய க்ரோ ஆகி உங்கள் ஃபிஷ் டேங்க்ல எங்கே பார்த்தாலும் குட்டி குட்டி ஸ்னெயில்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஸ்னெயில்ஸ் வந்து ரொம்ப சின்ன சின்ன ஸ்னெயில்ஸு. ஸோ அதுவுமே வந்து என்னென்னா அதோடைய வேஸ்ட்டை போடும். ஸோ அதுவே வந்து ரொம்ப ஃபிஷ் டேங்கை வந்து ரொம்ப கிளம்ஸி ஆக்கிடும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ அந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கல்ல, அதை சுற்றி வந்து ஒரு இதுவுல மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு ஜெல்லி மாதிரி வச்சு அதில் வந்து சுற்றி வந்து நாரில் சுற்றி வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, வாங்கினதுக்கப்புறம் அந்த ஜாடியிலேருந்து எடுத்துட்டு அந்த பிளான்ட்டை வந்து ஒன்று ஒன்றா ரூட்ஸ் இருக்கும் அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து நல்லா வாஷ் பண்ணுங்கள். நல்லா உங்கள் வீட்டில் நல்லா வாஷ் பண்ணி சம் ஸ்டெரிலைஸ் கூட விற்பாங்க. இந்த மாதிரி பிளான்ட்ஸை வந்து நல்லா அதுக்குள்ளே இருக்க கெட்ட இதுவெல்லாம் சாகிறதுக்காக சம் ஸ்டெரிலைஸ் மாதிரிலாம் விற்பாங்க. அதில் நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைவ் பிளான்ட்ஸை வந்துட்டு தனித்தனியாக நீங்கள் வந்து சாயில் போட்டதுக்கப்புறம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலர் ஜாடி இருக்குல்ல, அது நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணது. அதை நாங்கள் நல்லா வாஷ் பண்ணி நாங்களே சாயில் போட்டு இந்த பிளான்ட் கட்டிங்காக வாங்கணும், அதை நாங்கள் வச்சுட்டோம். இதில் வந்து ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்கள் கடையிலேருந்து எந்த லைவ் பிளான்ஸ் வாங்கினாலுமே அதை நல்லா தரவாக வாஷ் பண்ணி அவங்க கொடுக்குற ஜாடியிலே வைக்காம நீங்கள் தனியாக சாயில் போட்டு அந்த சாயிலில் தனித்தனியாக வந்து பிளான்ட்ஸை வந்து ப்ளக்இன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது அழகாக வளர்ந்துடும். அதுக்கப்புறம் அப்பப்போ நீங்கள் பிளான்ட்ஸை வந்து ட்ரிம்மும் பண்ணிடணும். ஏன்னா பிளான்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜில் ரொம்ப நல்லாவே க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரிம் பண்ணி விட்டுட்டிங்கன்னா திரும்பவும் பேக் டு ஃபார்ம் நல்லா பார்க்குறதுக்கு ஒரு நீட்டாக அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் கப்பீஸ்க்கு வந்து நீங்கள் ஃபுட்டு வந்து 2 times a day போடலாம். அப்படி இல்லை சம்டைம்ஸ் ஃபுட்டு வந்து
நீங்கள் போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நடுவில் 1 டைம், அதாவது 3 டைம்ஸ் a day அப்படி கூட நீங்கள் போடலாம். ஏன்னா அது ரொம்ப சின்ன ஃபிஷ்ன்றதால ரொம்ப ஃபுட்டு சாப்பிடாது. நிறைய ஃபிஷ்ஷஸ் டேங்க்ல நிறைய ஃபிஷ்ஷஸ் வரும்போது நீங்கள் ஃபுட்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 4 ஃபிஷ் மட்டும் இருந்தது. அதை பார்த்தே எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அதனால புதுசாக சில ஃபிஷ்ஷஸ் வாங்கினோம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு எல்லோ கலர் ஃபிஷ்ஷு. இது எல்லோ பிளாக் கலந்த மாதிரி மிக்ஸ்டடாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ புது ஃபிஷ் வாங்குறப்போ என்ன பண்ணணும்னா அந்த டெம்பரேச்சரையும் நம்மளுடைய டேங்க்குடைய டெம்பரேச்சரும் மீட் பண்ணுறதுக்காக கொஞ்ச நேரம் அந்த பேக்கெட்டில் அப்படியே அதை வச்சுருக்கணும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து கப்பீஸ் வந்து குட்டி போட்ட வீடியோ. இது பார்த்தீங்கன்னா மேலே டாப் லேயரில் தெரியும், சின்ன சின்னதாக அங்கங்கே போயிட்டு இருப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு போட்ட குட்டி. கப்பீஸ் வந்து அட் அ டைம்லே ஒரு 20 கிட்ட சின்ன கப்பீஸ் போட்டுரும். கப்பி ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. ஸ்மால் பேபி கப்பீஸை கப்பி ஃப்ரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லைவ் பிளான்ஸ் வேணும் காமிச்சேன் பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் க்ரோ ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஒரு 1 மந்த்லேயே நல்ல விசிபிளான க்ரோத் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த கப்பி ஃப்ரைக்கு வந்து ஸ்பெஷல் ஃபுட் எதுவும் தேவையில்லை. நீங்கள் நார்மல் கப்பீஸ் ஃபுட்டே போட்டுக்கலாம், அதையே சாப்பிட்ருவாங்க. நார்மல் கப்பி ஃபுட்டே வந்து கொஞ்சம் தூளாக விற்பாங்க, அந்த மாதிரி கப்பி ஃபுட்டை நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது ஃபீமேல் கப்பீஸ் வந்து குட்டி போடுதா எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, அந்த ஃபீமேல் கப்பி எப்பயுமே இப்போ நாங்கள் ஒரு கேஸ்டல் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கூழாங்கல்ல பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பேக் சைடில் போயிடும். அதுக்கு பேக் சைடில் போயிட்டு அங்கேயே ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியாது குட்டி போட போகுதுன்னு, ஆனால் அங்கேயே ரொம்ப நேரம் இருக்குது. நெக்ஸ்ட் டே பார்க்குறப்போ குட்டி போட்டிருந்தது. ஸோ எங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், ஓகே அந்த பின்னாடி போய் ஒரு ஹைடிங் பிளேஸை சர்ச் பண்ணும். ஃபீமேல் கப்பி எப்பவுமே வந்து மற்ற கப்பீஸோட மிங்கிள் ஆகாமல் அங்கே போய் தனியாக ஹைட் ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் குட்டி போடும்போது கண்டுபிடிச்சிட்டோம், ஓகே அதை பின்னாடி போகுது, குட்டி போட போகுது. அதே மாதிரி அதோடைய வயிறும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக தெரியும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு இந்த கப்பி ஃப்ரைஸ், சின்ன கப்பி ஃப்ரைஸ் இருக்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் எங்கள் தொட்டியில் வந்து குட்டி போட்டிருக்கா. ஸோ அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கலர்ஸ் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. சின்னதாக ரொம்ப சின்ன கண், சின்ன டெய்ல், எல்லாமே அப்படியே ஒயிட்டாக இருக்கும். கண்ணை தவிர மீதி எல்லாமே ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். ஸோ அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் தான் டெய்லில் கலர் வரும். அதுக்கு வந்து கொஞ்சம் ஃபியூ டேஸ் ஆகும். அது வந்து விசிபிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்து எடுக்கும் அந்த கலர்ஸ் வர்றதுக்கு. மோஸ்ட்லி அந்த மதர் கப்பியோடைய கலர்ஸ்லே தான் வரும். அதுலேயே மேல் ஃபீமேல் அப்படி வரும். நீங்கள் வந்துட்டு மேல் ஃபீமேல் வந்து ஈஸியாக அதில் கண்டுபிடிக்கலாம். ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லில் மட்டும்தான் கலர் இருக்கும். மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடியிலையும் சேர்ந்து கலர் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடையில் வாங்கிக்கலாம். நீங்கள் யூஸ்வலாக கடையில் வாங்குறப்பே ஃபீமேலும் சேர்த்து வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது குட்டி போடும். வெறும் மேல் மட்டும் வாங்கியிருந்தீங்கன்னா அது குட்டி போடாது. அதனால் மேல் ஃபீமேல் மிக்சடாக வாங்கிடுங்க. நீங்கள் ஒரு 4 கப்பி இல்லை ஒரு 6 கப்பீஸ் வாங்கினா போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் கப்பி வாங்குற அவசியமே இருக்காது. ஏன்னா அது வந்து குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் ஒரு தடவை குட்டி போட ஸ்டார்ட் பண்ணால் போதும், திரும்ப நிறைய குட்டி போட்டுட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்னெயில்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, சின்னதாக இருக்கும் பாருங்கள், பிளான்ஸ்லேயும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த கிளாஸஸ் மேலேயும் நம்ம தொட்டி மேலேயும் ஏறி இறங்குவாங்க. நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போட்டால் மேலே எல்லாம் ஏறுவாங்க அந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்றதுக்கு. ஃபிஷ் ஃபுட் எப்பயும் மேலே தானே மிதங்கிட்டு இருக்கும். ஸோ அதை சாப்பிட்றதுக்கு மேலே ஏறி வருவாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்னெயில்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அசாசின்னு ஒரு ஸ்னெயில் இருக்குது, அதை விட்டால் ரிமூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இன்னும் அதை ட்ரை பண்ணி பார்க்கல. ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணுறப்போ நான் அந்த கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து இந்த அசாசின் ஸ்னெயிலுக்கு பதிலாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பிளான்ஸை ட்ரிம் பண்ணுறப்போ அந்த பிளான்ஸ்லேயே நிறையா ஸ்னெயில் எக்ஸும் இருக்கும், ஸ்னெயில்ஸும் இருக்கும். அது கொஞ்சம் ரிமூவ் ஆகிடும். மோஸ்ட்லி அப்படி தான் ரிமூவ் பண்ணிக்கணும், வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போ வந்து லைவ் பிளான்ஸ் எல்லாமே வளர்ந்து கொஞ்சம் இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில். இப்போ நான் சொன்னல கப்பி ஃப்ரைஸ், அந்த கப்பி ஃப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் நல்லா பெருசாயிட்டாங்க.
நான் சொன்னல டெய்ல லைட்டா கலர் வர ஆரம்பிச்சிருக்கு. அதெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்த கப்பி ஃப்ரைஸ் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஃபிஷ் டேங்க் கிளீன் பண்றது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு 20% வாட்டரை மட்டும் எடுத்துருங்க. 20% வாட்டரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நல்ல வாட்டர் யூஸ் பண்ணுங்க. நீங்க வந்து வாட்டர் பியூரிஃபை வாட்டர் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா மினரல் வாட்டர் அதை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா சீக்கிரமாவே இந்த கிளாஸ்ல எல்லாம் ஓரத்துல வந்து செடிமெண்ட்ஸ் மாதிரி வந்து சீக்கிரமாவே வந்து அப்படியே ஒயிட் கலரா இதுவாயிடும். ஸோ அதை கிளீன் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க மினரல் வாட்டர் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் இருக்கும். 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய கப்பீஸ் இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா நிறைய குட்டி போட்டுடுச்சு. லைஃப் பிளான்ஸும் ரொம்ப நல்லா வளர்ந்துடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் மணி பிளான்ட்டும் ஒரு கட்டிங் வச்சோம். மணி பிளான்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா அழகாக அந்த வாட்டருக்குள்ளேயே ரூட்ஸ் விட்டு, ஏன்னா மணி பிளான்ட் வந்து யூஸ்வலாக வாட்டரில் வளர்ற பிளான்ட்டுன்றதால அது வந்து ரொம்ப நல்லா வளரும். நீங்கள் அப்படி லைஃப் பிளான்ட்ஸ் வெளியில இருந்து வாங்க முடியல அப்படின்னா நீங்க உங்க வீட்டுல ஒரு மணி பிளான்ட் இருந்ததுன்னா அதோடைய கட்டிங் எடுத்துட்டு அந்த ஃபிஷ் டேங்க் சைஸுக்கு ஒரு கட்டிங்கை கட் பண்ணி அழகா உள்ள நீங்க சொருகி விட்டுட்டீங்கன்னா அதுவே நல்லா வளரும். அதுவே நல்லா ஆக்சிஜன் கொடுக்கும். லைஃப் பிளான்ஸ் எதுக்காக சூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு லைவ்லி என்விரான்மெண்ட் கொடுக்கும். ஃபிஷ்ஷுக்கு ஒரு நல்ல ஆக்சிஜன் கொடுக்கும். ஸோ வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து லைஃப் பிளான்ஸ் செட்டப் பண்ணும். இது வந்து ஒரு 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. கொஞ்சம் அந்த ஸ்டோன்ஸ் நம்ம போட்ட ஸ்டோன்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிரீன் கலரா மாறி இருக்கு பாத்தீங்களா. இது யூஸ்வல் தான். இது ஹேப்பனிங் தான். இது இப்படிதான் இருக்கும். ஏன்னா வந்து நீங்க அந்த லைட்டான பாசி இருக்கதான் செய்யும். ஏன்னா நம்ம லைட்ஸ் யூஸ் பண்றோம். பிளான்ட்ஸுக்காக தான் லைட்ஸ் வைக்கிறோம் மேல டாப்ல. ஸோ அதனால அது எப்படியும் வந்து அந்த பாசி வந்து க்ரோ ஆகதான் செய்யும். அதை ரொம்ப நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிளான்ஸும் நல்லா வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த சிப்பி மாதிரி இருக்கு பாத்தீங்களா ஒயிட் கலர்ல, அது வந்து நம்ம பீச்ல இருந்து எடுத்துட்டு வந்து அதை வச்சோம். அது வந்து ஒரு லைவ்லி ஃபீல் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக பீச் போனப்போ அந்த சின்ன சின்ன சிப்பியை பொறுக்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபிஷ் டேங்க்குள்ள வச்சோம். அது வச்சதுக்கு அப்புறமும் நல்லா ஃபிஷ் டேங்க் வந்து ஒரு நல்ல லைட் போட்ட மாதிரி இன்னும் நல்லா விசிபிளா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஃபிஷ்க்கு ஃபீடு போட்டிருக்கோம். இப்போ இந்த டைம் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த ஃபிஷ் ஃபீடு. ஸோ இதான் நீங்களும் வந்துட்டு ஃபிஷ் டேங்க் செட்டப் பண்ணுறப்போ நான் சொன்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு எது எதெல்லாம் கரெக்ட் பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க. ஏன்னா இப்போதான் நாங்களும் வந்து இது பிகினர். இப்போ வந்து ஒரு 4.5 months கிட்ட ஆகுது. இப்போ வந்து எப்படி செட்டப் பண்ணணும், எப்படி அதை பார்த்துக்கணும் அப்படின்னு ஓரளவுக்கு எங்களுக்கு ஐடியா கிடைச்சிது. நீங்களும் இதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஃபிஷ் டேங்கை செட்டப் பண்ணணும்னா இந்த ஐடியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.